அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். அவ்வினைக்கு இவ்வினை அதை பற்றி சிந்தனை செய்யலாம். எல்லாம் வினைப்பயன் என்று நாம் நினைக்கிறோம். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். நல்லது செய்திருந்தால் நமக்கு நல்லது வரும். அல்லது செய்திருந்தால் நமக்கு துன்பம் வரும். இதில் நம் கையில் என்ன இருக்கிறது? விதியை நம்மால் மீற முடியுமா? அப்படின்னு நாம பேசிக் கொண்டிருக்கோம். நதியின் பிழை அன்று நறும்புனல் இன்மை மைந்த விதியின் பிழை என்பார் கம்பர். கோழையீர் பெருந்தக்க யாவுல என்பார். அப்படியென்றால் நம் கையில் ஒன்றும் இல்லையா? நாம் சும்மாதான் இருக்க வேண்டியதுதானா? எந்த முயற்சியும் செய்ய வேண்டியது இல்லையா? அப்படின்னு நாம கேட்கலாம். வினையிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதா? திருஞான சம்பந்தர் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வினையை மாற்றலாம் என்று கூறுவதோடு நில்லாமல் அதற்கு வழியும் காட்டுகிறார். முன்பு செய்த வினைகளுக்கு ஏற்ப இப்பொழுது நமக்கு இன்பத் துன்பமாக வினைகள் வருகிறது என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருக்கிறீர்களா? இது உங்களுக்கு ஒரு ஊனம் இல்லையா? இறைவனை வழிபடுங்கள். இறைவனை சரணாகதி அடைங்கள். இறைவனிடம் சரணாகதி அடைங்கள். அப்படி செய்தால் நாம் முன் செய்த வினைகள் நம்மை தீண்டாது. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று சத்தியமிட்டு கூறுகிறார் நம் திருஞான சம்பந்தர். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அஃது அறிவீர். செய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றோ? அந்த வினை, இந்த வினை இதனாலதான் நான் வாழறேன். எனக்கு இவ்வளவு துன்பங்கள் வருது அப்படின்னு நீ சொல்லிட்டு திரியாத. உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றோ? இது ஊனம் இல்லையா? எல்லா வினையும் எனக்கு வருது. நான் இருக்கு. அதை அனுபவிச்சே ஆகும்னு சொல்லிட்டு இருக்கியே. கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றது நாம் அடியோம். செய்வினை வந்து எமை தீண்டப் பெறா திருநீலகண்டம். முன்பு செய்த வினைகளுக்கும் இப்போது செய்த வினைகளுக்கும் தான் நமக்கு இன்பம் துன்பங்கள் வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து தப்பிக்கும் வழியினை நாடாது இருப்பதும் கண்டுபிடிக்காமல் இருப்பதும் நமக்கு ஒரு குறை இல்லையே, குறை இல்லையா அப்படின்னு கேட்கிறார். கைகளால் தொழுது எம்மை விட்டு எப்போதும் பிரியாதவன் எம்பெருமானே, திருவடிகளை போற்றுங்கள். நாம் இறை அடியவர்கள். செய்த வினை நம்மிடம் வந்து எமை தீண்டப் பெறாது, நம்மை தீண்டவே தீண்டாது. இது திருநீலகண்டம் தின் மீது ஆணை என்கிறார் நம் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டு ஞானப்பற்றவர். இறைவன் மேல் ஆணையிட்டு சொல்கிறார், பழைய வினைகள் தீர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அழகாக இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றும் பொழுது நம் இறைவன் நம்மை பார்த்து கொள்வார். பழவினைகள் பாரும் வண்ணம் என்பார். மாணிக்கவாசகரோ அழகா பாடுவார். பழைய வினைகள் அற்று போகும்படி அவன் எனக்கு அருளினான் என்பார். என்ன அழகு! முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேலை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பார்வண்ண சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் என கருளியவாற்றார் பெறுவார் அச்சாவே என்கிறது அழகாக பாடியிருக்கின்றார்கள். பழவினைகள் புதுவினைகள் அனைத்தும் சுட்டெரிக்க அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். மாணிக்க வாசகராக இருந்தாலும் சரி, திருஞான சம்பந்தர் யாராக இருந்தாலும் சரி, இறைவனை பற்றி கொண்டால் நமக்கு அவ்வினை இவ்வினை என்பது ஏது? நாம் அனைவரும் சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும்? இறைவன் நம் கூட இருக்கும்போது இதை அனைவரும் நாம்